ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிரியாவுடைய மொட்டைக்கு வந்திருந்தோம்ல ஊருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம பாம்பன் பாலம், ராமேஸ்வரமில் இருக்கிற பாம்பன் பாலம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபேமிலியில் இருக்கிற யாரும் பார்த்ததே இல்லை. ஓகே, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தோமோ. கிளம்பி முடிச்சு வெளியே வந்தது பார்த்தா பக்கத்து வீட்டிலே வந்து ஒரு பெரிய மரம் இருந்தது, கொய்யாப்பழம் மரம் இருந்தது. ஸோ அங்கே வந்து எல்லா காயுமே வந்து குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஓகே, ரொம்பவே வந்து காயாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார், ஒன்றே பழுத்து இருந்தது, அதை மட்டும் எடுத்தார். பார்த்தா செம்ம இனிப்பு, அவ்வளோ டேஸ்ட்டு. அது வந்து இந்த நம்ம சொல்லுவோமே ரெட் கலர் கொய்யான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ இனிப்பு. பட் வந்து அங்கே நிறைய வந்து பழுக்கலை, 2-3 தான் இருந்துச்சு. இவ்வளோ நல்லா பிங்கிஷாக இருந்தது கொய்யாப்பழம். அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து நல்லா பெருசாக இருந்தது. பட் வந்து செம்ம காயாக இருந்துச்சு கொய்யாப்பழம் ஃபுல்லாக. ஆனால் அப்படி நேர் ஆப்போசிட்டாக இந்த வீட்டில் வந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தது, அவ்வளோ இனிப்பு. பட் நிறைய பழம்லாம் இல்லை, ஆளுக்கு ஒரு காய் மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் அதை சாப்பிட்டுட்டு ரியாவும் கொஞ்சம் கடிக்கணும் ஆசைப்பட்டாலும் அவளுக்கும் கடிச்சா. அவளுக்கு வளர்ந்துருக்கதே வெறும் 4 பல் தான். 4 பல் அவள் எவ்வளோ கடிக்க முடியுமோ அவ்வளோதான் அவளும் கடிச்சா. அப்புறம் வந்து நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது போல். நம்ம பாம்பன் பிரிட்ஜுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது போல். ஸோ அதை வந்து நாங்கள் ஏறிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் ட்ராவலிங். அந்த போகிற வழி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சென்னையிலே இருந்துட்டு நம்ம எதுனா ஒரு ஊருக்கு வந்தால் நமக்கு எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த ஊர் என்னமோ ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடம் பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா வயல்வெளியாக அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆசை, நான் வந்து ராமேஸ்வரம் போகும்போது தான் வீட்டிலே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது வந்து நம்ம வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அந்த கரெக்டாக அந்த எண்டிங் பாயிண்ட்டில் வந்து அந்த பிரிட்ஜ் வரும்ல, ஸோ அதை நம்ம லைவாகவே வந்து அந்த மேப் மூலியமாகவே பார்த்துட்டே போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதேமாதிரி நான் என்ன பண்ணேன், லொக்கேஷன் போட்டு அதை பார்த்துட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மனசில் ஒரு மாதிரி ஒரு தனி சந்தோஷம், அப்பா நம்ம வந்து அந்த பிரிட்ஜில் வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு புது ஃபீல். ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் வந்து வெளியே போகிறோன்னா எப்படி சொல்கிறது, எப்போவுமே வந்து கோவில் போயிட்டுருப்போம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இடம் வந்து வர்றது வந்து ரொம்பவே வந்து நாங்கள் புதுசு. ஆக்சுவலி வந்து இனிமேல் தான் போக ஸ்டார்ட் ஆகிற ஏஜ். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஆசையாக இருந்துச்சு ஒரு இடம் பார்க்கும்போது. ஓகே, நம்ம இப்போ தான் வந்து பிரிட்ஜில் வந்து ஏற போகிறோம். ஸோ இந்த ரோடு வந்து அப்படி இதோட முடிய போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கொஞ்சம் வியர்டான ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்துருச்சு. அதை பார்க்கவே ரொம்பவே வந்து எவ்வளோ அழகாக வந்து இன்ஜினியர்ஸ்லாம் பிளான்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கல்ல, செம்ம தான் இவங்கெல்லாம் செம்மன்னு சொல்லிட்டு அப்படி நம்மளுக்கே ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. யாருக்கு உங்களுக்குலாம் அப்படி வந்து தோணுமான்னு தெரியாது. பட் நான் வந்து எந்த விஷயம்லாம் நான் வந்து புதுசாக பார்க்கணும், நான் அந்த இடத்த மட்டும் பார்க்க மாட்டேன், அதில் எவ்வளோ பேர் வந்து உழைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் யோசிப்பேன் நான். ஸோ அந்த புது பிரிட்ஜும் அந்த புது பாலம் இருக்குல்ல, அது கட்டினதும் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் அந்த ஓப்பனிங் டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். மேபி நாங்கள் அங்கே இருக்கும்போது ஓப்பன் பண்ணியிருந்தால் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோம். ஸோ ஓகே, அது வந்து நாங்கள் எதிர்பார்த்து போகலை. ஓகே, நாங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். இன்னும் நாங்கள் வந்து பஸ்ஸில் போனதால் எங்களால் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி பார்க்க முடியாது. நாங்கள் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலை, சும்மா ஒரு கண்ணோட்டமாக பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து இறங்கிட்டோம், பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இறங்கிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் வந்தோம். அவ்வளோ தூரம் வர முடியல, எங்களால் நடந்து வர முடியல, ஏன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு அவ்வளோ தூரம் வர முடியல. பட் பாதி தூரம் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுவே செம்ம வெயில். ஆக்சுவலி தண்ணி இருக்குது சில்லுன்னு இருக்கும்னு பார்த்தா அப்படிலாம் நேர் ஆப்போசிட், அவ்வளோ வெயில், செம்ம வெயிலில் வந்து 2 குழந்தைங்களும் தூக்கிட்டு நடக்க முடியல. இன்னொன்று நம்ம வந்து லக்கேஜும் எடுத்துருக்கோமா, லக்கேஜ்னால் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துருக்கோமா,
அதையும் எடுக்கிறதுக்கு கடுப்பாக இருந்தது. இப்போது கண்டிப்பாக போகணுமான்னு எல்லோரும் முடிவு பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் வந்து நிறைய கேப்சர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஆட்டோவில் ஏறிட்டோம். ஆட்டோ வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஆட்டோக்காக வெயிட் பண்ணணும்லாம் இல்லை. அங்கே நம்ம கரெக்டாக அந்த ஸ்டாண்டப் பண்ணலே நிறைய ஆட்டோஸ் இருந்தது. மேபி டூரிஸ்ட் பிளேஸ்னால் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்துலேயே இருக்க அப்துல் கலாம் நேஷ்னல் மெமோரியல் தான் நாங்கள் போனோம். இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு வந்து நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அமைதியான பிளேஸு. இது நிறைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு தெரியலை. பட் வந்து ஆக்சுவலி ஏன் தெரிய வரலன்னா அங்கே ஃபோன் வந்து அலௌடு இல்லை. ஸோ அதனால தான் வந்து இது நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தரல தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி யாருன்னா உள்ளே போயிட்டு வந்தவங்க ஒரு வீடியோவாக போட்டால் நிறைய பேர் போய் விசிட் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து சூப்பராக என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் வந்து ஃபுல் செக்யூரிட்டி இருந்தாங்க. நம்ம ஃபோன்ஸாக இருக்கட்டும் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு லாக்கருக்கு பேக்லாம் கூட எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய யாருன்னா ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு மீது எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களுடைய அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம். ஸோ அங்கே வந்து நம்ம ராமேஸ்வரம் பெரிய டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க வீட்டில் போய் சும்மா செம்ம சூப்பரான ஒரு சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்டோம். நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மார்னிங்கே நாங்கள் சொல்லிட்டோமா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ சூப்பராக சமைச்சாங்க. ஆக்சுவலி எனக்கு அவங்க அத்தை வேணும். மாமா வந்து அப்ராடில் இருக்காங்க. ஸோ அத்தை வந்து செம்ம சூப்பராக சமைச்சிட்டு எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கோவில் தான் வந்தோம். கோவிலுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர்லாம் குட்டி குட்டியாக கோயில் பார்த்துட்டு இந்த ஊரில் நல்லா பெரிய கோயில் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கண்ணுக்கு. அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பட் எதுவுமே வந்து பார்க்க அவ்வளோ அட்ராக்டாக இல்லை. எல்லாமே வாங்கணும்னு அட்ராக்டாக இல்லை. ஸோ அங்கே அந்த எண்டிங் பாயிண்டில் வந்து ஒருத்தவங்க அந்த மாதிரி குட்டி குட்டியாக கடலை வந்து போட்டுட்டு இருந்தார். அவர் மடிக்கிறதே வந்து குட்டியாக இருக்கும். பட் அந்த குட்டியாக வந்து ஒரு கப்பில் தான் அவர் கடலை போட்டு கொடுப்பாரு. பட் நல்லா இருந்துச்சு. 10 ரூபா தான், அது அறமாக வாங்கலாம். அப்புறம் அந்த கோவில்லாம் வந்து ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா நைட்டில் அலோட் பண்ண மாட்டாங்க போல். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே வந்து கண்டிப்பாக போகணும். நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க. அது வந்து ஏதோ அங்கே ஒரு டெம்பிள் இருக்குமா, அந்த டெம்பிள் உள்ளே போயிட்டு வரலாமா. பட் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் இருக்குதோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அப்போது மனசே கஷ்டமாச்சு. ஐயோ நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஓகே இனிமேல் நம்ம ஊர் தானே, அது போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னும் நம்ம மனசை அப்படியே தேர்த்திக்கிட்டு, நீங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு டூரிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த தண்ணி எடுத்து தலையில் தடவுது, அதே மாதிரி எங்கள் அம்மாவும் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைக்கும். அப்புறம் நாங்களும் போயிட்டு கால் நினச்சிட்டு வந்தோம். ஓகே அம்மா சொன்னாங்க போய் கால் நினச்சிட்டு வாங்க, இது வரைக்கும் வந்துட்டோம் கால் நினச்சிட்டு வாங்கினேன். அப்புறம் நாங்களும் சேர்ந்து எல்லோரும் கால்லாம் நினச்சிட்டு வந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்.
ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு நாங்கள் உள்ளே போகிறதா பிளானிங்கே இல்லை. நாங்கள் வெளியவே இருந்து பார்த்துட்டு பீச் மட்டும் போயிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா பிரவீனோடைய ஃப்ரெண்டு வந்து அங்கே உள்ளே இருக்காங்க போல், அந்த ஹெட் ஆஃபீஸ் அந்த மெயினில் இருப்பாங்க போல். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக வந்து எங்களை கவனிச்சாங்க. நான் வந்து இதில் ஒரு வீடியோ எடுக்கலை. பெரிய யானை, அந்த யானை வந்து எல்லோரையும் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ வந்து அலௌட் இல்லை சொல்லிட்டாங்களா. ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கலை. என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு யானை வந்து பிளெஸ் பண்ணது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே வந்து ரொம்பவே வந்து அது ப்ரிஷியஸான மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நான் வந்து யானை மூலிமா நம்மளாம் வாங்கினதில்லை. ஸோ ராமேஸ்வரம் வந்து இந்த பெரிய டெம்பிளில் வந்து வாங்கினது எல்லாருக்குமே வந்து ஒரு மெமரபுளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பர் அர்ச்சனைலாம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு அதை திரும்பி வந்து ஆட்டோலாம் ஏறி அப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டு எல்லாேருக்கும் சீட்லாம் கிடச்சிருச்சு. அந்த சீட்டில் இருந்து அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு தான் போனோம். வீட்டுக்குன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம்ல, அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு தான் போனோம். ரொம்பவே ஜாலியாக வந்து இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, அதுக்கப்புறம் பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்களா, அவங்களாம் பார்த்துட்டு அப்படியே தான் இந்த டே முடிஞ்சது எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் தனுஷ்கோடி விசிட் பண்ணோம். அந்த வீடியோவும் வரும். என்ன பண்ணுறீங்க? ரியாக்கு பால் செய்யறதுக்கு குண்டா இருக்கா? எல்லா குண்டும் அங்கே இருக்கா சொல்லுங்க. இருக்கா? ஓகே. டைம் வந்து 12. நான் பால் சூடு பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே. டைம் வந்து 12:10 ஆயிடுச்சு. எப்போ தூங்க போகிறோம்? 2 மணிக்கு தான். எப்பவுமே நடக்கிறதா அது? லாஸ்ட் டே இன்னைக்கு. லாஸ்ட் டே நைட்லாம் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். இதுதான் லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட் டேனால இப்படி இருக்கு கிச்சனு. அப்படிலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு. லாஸ்ட் டேனால கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருக்கு. சரி, ஓகே, தூங்கலாமா? கதை பேசணும். தூங்க விட மாட்டேன் எப்படியும். இப்போ கதை தான் பேசுவோம். பாய் 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 பாய்.